பாவ சங்கீதனம் பண்ணியாச்சுலா, அப்போ நான் மோட்சத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நத்திங் டூயிங். நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் பண்ணால் பாவங்கள் மன்னிக்கப்படுது, ஓகே. ஆனால் ரெண்டாவது என்ன பண்ணணும் தெரியுமா? உன் பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய வேண்டும். இப்போ குருவானவர் ஒரு அடையாள பரிகாரம் சொல்வார். ஒரு 51 திருப்பாடலை நீங்கள் வாசித்து ஜெபிங்க, ஒரு ஜெபமாலை சொல்லுங்கள். இது அடையாள பரிகாரம். நம்ம பண்ண பாவத்துக்கு பெரிய பெரிய பரிகாரம் பண்ணணுங்க. அப்படி பரிகாரம் பண்ணாமல் நம்ம இறந்தோம்னா, பாவ சங்கீதனம் பண்ணியிருக்கலாம், கடைசி நேரத்தில் கூட பண்ணியிருக்கலாம், நரகத்துக்கு போக மாட்டோம், ஆனால் உத்தரிக்கை நிலைக்கு போவோம். அப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும், நம்ம என்ன செய்யலாம். இங்கேயே பரிகாரம் பண்ணுவோமா, அங்கே போய் பண்ண போகிறோமா? இப்போ ஒருத்தர் குடிகாரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேலைக்கே போக மாட்டார், வீட்டில் சாப்பிட வருவார். இருக்கிற அம்மா, அந்த வீட்டம்மா சம்பாதிச்சு வச்சுக்கிற காஸ்ட்டை கூட எடுத்துகிட்டு போவார். அவர் இறந்து போகிறான்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் உத்திரிக்கை ஸ்தலத்துக்கு போகிறாருன்னா அங்கே போய் வேலை பார்க்கணும். இவர் இங்கே பார்க்காத வேலையெல்லாம் அங்கே போய் வேலை பார்க்கணும். நம்ம தான் முடிவு பண்ணணும். இங்கே பரிகாரம் பண்ணலாம், அங்கே பண்ணணும். இங்கே பரிகாரம் பண்ணுறது நமக்கு ஈஸி, ஏன்னா வீட்டில் இருக்கிறோம், ஃபேன் இருக்குது, ஏசினா ஏசி இருக்குது, சாப்பாட்டுக்கு சாப்பாடு இருக்குது, தண்ணி குடித்தா தண்ணி குடிச்சிக்கலாம், எல்லாம் இருக்குங்க. அதில் பரிகாரம் பண்ணிக்கலாம். ஒரு வேதனையா, ஒரு கஷ்டமா, துன்பமா, என்ன பண்ணிக்கலாம். ஆனால் உத்திரிக்கை ஸ்தலத்தில் அங்கே ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே வேதனை. உத்திரிக்கை ஸ்தலத்திலும் நெருப்பு உண்டு. இந்த லூக்கா 16 அந்த லாசர் இருந்தார, ஏழை லாசர். என்ன சொன்னார் இயேசு? என்ன சொன்னார்? லாசர் இந்த உலகத்தில் இன்னல்களையே அவர் அனுபவித்தார், அதனால் அவர் விண்ணகம் சென்றார். பணக்காரன் இன்னலே இல்லாமல் சுகத்தை மட்டும் அனுபவித்தான், அவன் நரகத்தில் இருக்கிறான். அப்போ நான் இந்த உலகத்தில் பாவங்களுக்கு பரிகாரமாக இன்னல்கள், துன்பங்கள் வரக்கூடியது. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து முடித்தால் நமக்கு உத்தரிக்க ஸ்தலம் என்கிற பரிகார நிலை வேண்டாம், தேவையில்லை.